புகாரி நகர் முஸ்லீம் வித்யாலய மொல்லிபொத்தான் சிங்கமல்லி டிஸ்ட்ரிக்டில் வர இந்த ஸ்கூல். இங்கே வந்து இது விளங்குதா, டென்ட் ஒன்று அடிச்சிருக்கு, நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இப்போ O level ரிசல்ட் வந்த பிறகு இங்கே ஒரு வகுப்பு வரும், 1 grade. இங்கே பிள்ளைகள் படிப்பாங்க. இதில் இதுதான் நிலைமை. இந்த ஸ்கூல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வர வேண்டிய எதிர்கால தலைவர்கள்னு சொன்ன அந்த மாறி கையோசத்தி அந்த தலைவர்கள் இல்லை, படிப்பில் அறிவாளிங்க, டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், என்ஜினியர்ஸ், உலமாக்கள், தலபாக்கள். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு ஸ்கூல். A level மட்டும் இருக்குங்க, ஆனால் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும். இங்கே ஒரு தனி விஷயமா வந்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அதை அவங்களோட நிறைவேற்றிச்சு. அல்லாஹ் லேசாக்கணும், கொடுத்தவங்களுக்கு அல்லா தாலா அது அஜர் கொடுக்கணும். ஏனென்றால் பல ஸ்கூல்கள் இருக்குது, மெயின் லைனில் தண்ணி வந்தாலும் அதுக்கு பில் கட்டக்கூடிய வருமானங்கள் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் உண்டு, பேரண்ட்ஸ் கஷ்டப்படுற பேரண்ட்ஸ் குரூப்போடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்களை போட்டு நீங்கள் அட்லீஸ்ட் குடிக்கிறதுக்கு மெயின் லைன் தண்ணிக்காவது பில் வசதிகள் உங்களுக்கு பண்ணிடலும்னா அதுவும் சதுக்கா ஜாரியன். குழாய் கிணறு இருக்குது, நல்ல அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சிலதுவல்ல குடிக்க நிலைமை இருக்கா, எல்லா ஸ்கூல்கள் இல்லை, சில ஸ்கூல்களில் அது குடிக்க இயலாது. பட் அதுக்கு ஏதாச்சும் பள்ளி பண்ணணும். நாங்கள் பார்க்குறோம் பப்ளிக் மணியில் டீசல், பெட்ரோல், செக்யூரிட்டி எல்லாம் போட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற மக்கள் பிரதிநிதி இந்த மாதிரி ஸ்கூல்களுக்கு நீங்கள் உதவுங்க. அது எந்த பகுதி இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ் பாசையில் பேசுகிறேன்றால் இது தமிழ், இந்து, முஸ்லீம், மலே, பர்கர், மேமன் அப்படி ஒன்றும் இல்லை. சிங்களத்தில் இன்னொரு நாள் நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி கிளாஸ் வகுப்பு வந்து இப்போ மழை இல்லை, மழை காலத்தில் இங்கே அதோட நல்லா காற்று இருக்கு. உங்களுக்கு இங்கே காற்று மேலே காற்று கீழே இல்லை, காற்று எல்லா இடத்துல இருக்கு. ஆனால் இந்த காற்று எங்களோட எதிர்கால பிள்ளைகளோட காற்று இறக்கிறோமோன்னு சொல்லி ஒரு டவுட். ஏன் இந்த மாதிரி இடங்கள்ல மழை காலங்களில் கிளாஸ் வைக்கலாது. இங்கே கஷ்டப்படுற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப கமிட்டட் பிரின்சிபல் இருக்கிறாங்க, 8-10 பிள்ளைகள் யூனிவர்சிட்டி செலக்ட் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற நிலைமையில ஆட்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம்? நான் நேற்று போனேன் அல்ஃபலா ஸ்கூலுக்கு, அது தோப்பூர் பக்கம் இருக்கு, இது மொல்லிபொத்தான. இந்த மாதிரி நிலைமைகள்ல இருக்கிற பல ஸ்கூல்கள் அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ஏன் கொழும்புல இருக்கு, 14 ஸ்கூல் இருக்கு. வருவன் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ரொம்ப சீக்கிரமா. அப்ப நான் இதுக்கு முதல் பேசியிருக்கிறேன். அந்த டைம்ல உங்களுக்கு இன்னும் கூட தெளிவு கிடைக்கும். யாரு வச்சு யார் உங்களுக்கு ஆப் அடிச்சதுன்னு சொல்லி 8 வருஷம் பார்லிமெண்ட்ல இருந்து நீங்களும் அனுப்பினது, அது கோவத்துக்கு இல்ல, தெளிவுக்கு கொடுக்கணும். பலத் சபா, நாகரிக மந்திரி, நகரசபா, பார்லிமெண்ட், அவ்வளவுதானே. அமைச்சருமாக இருக்கிறாங்க, நின்று இருக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. அவங்க ஒரு பெரிய ஒரு அமைச்சர், இப்ப கூட மந்திரியா இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். தோத்தி போனதுக்கும் போனஸ்ல வந்துட்டாங்க, இல்லாடி போன மற்ற இடங்கள்ல வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 5ஆம் கிளாஸ் மட்டும் தான் அவங்களோட ஸ்கூல்ல அட்லீஸ்ட் O level மட்டுமாவது செய்யல. அவங்க பெரிய பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. இது தான் கவலைக்குரிமான நிலைமை எங்களோட சமுதாயத்துல. அது சுட்டி இந்த மாதிரி வகுப்புகளுக்கு கிளாஸஸ் கட்டி கொடுங்க. உங்களோட தகப்பனார்ட பேர்ல, தாய்மார்கள்ட பேர்ல சதுக்கா ஜாரியாவை போடுவேன். உங்களுக்காகவே ஒன்று கேட்டுங்களே. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா எங்களோட முயற்சிகளை கபூல் செய்யணும். இந்த குரல் இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு எடுத்துட்டு போங்க. யாருக்காவது நலவு வந்தா பேசுற எனக்கும், ரெக்கார்ட் பண்ற எல்லாருக்கும், இது கேட்டு துவாக் பண்ற உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். ஜஸாக்கல்லாஹ். நான் ஷிராஸ் யூனுஸ். மீண்டும் சந்திக்கும் வரை ஜஸாக்கல்லாஹ்.